Taste the Daily. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே 4 வழிச்சாலை பணிகள் சரியாக திட்டமிடாமல் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குமாரக்குடி பகுதியில் 4 வழிச்சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இப்பணிகள் இன்னமும் நிறைவடையவில்லை. இந்நிலையில் இப்பகுதியில் இருந்து வடிகால் நீர் வெளியேறுவதற்காக வடிகால் மதகு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மதகானது சாலையின் குறுக்காக தண்ணீர் வெளியேறும் வாய்க்கால் இல்லாமல் வெறுமனே அமைக்கப்பட்டுள்ளதால் கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு தண்ணீர் வெளியேறும் வாய்க்காலை கண்டுபிடித்து தூர்வார வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் சுருளி அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான அரிசிப்பாறை, ஈத்தக்காடு, தூவானம் அணை உள்ளிட்ட இடங்களில் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கன்னியாகுமரியில் சூறைக்காற்றால் சேதமான வாழை மரங்களுக்கு 2.5 ஏக்கருக்கு 17,000 ரூபாய் இழப்பீடு என அரசு நிர்ணயம் செய்துள்ளதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த மழை காரணமாக சுமார் 15 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த 20,000 வாழை மரங்கள் அடியோடு சரிந்தன. இதையடுத்து ஏக்கர் ஒன்றுக்கு 3 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ள நிலையில் குறைந்தபட்சம் ஏக்கர் ஒன்றுக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்திய நிலையில் தற்போது விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட நிவாரணமானது யானை பசிக்கு சோளப்புரியாக உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் ஆனையூர் பகுதியில் சாலை அமைத்து தர வலியுறுத்தி சாலை சேற்றில் பூச்செடிகளை நட்டு வைத்து பொதுமக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனையூர் இந்திரா நகர் முத்தாலம்மன் கோவில் தெருப்பகுதியில் சிமெண்ட் சாலைகளை அகற்றிவிட்டு குடிநீர் குழாய்களை அமைத்தனர். குடிநீர் குழாய் அமைத்து 3 ஆண்டுகள் ஆகியும் சாலை அமைக்கப்படாமல் அப்பகுதி கழிவுநீர் தேங்கி சாக்கடை போல் மாறியுள்ளது. இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதி மக்கள் சேற்றில் பூச்செடிகளை நட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அப்பகுதியில் சாலை அமைத்து தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்தது. கடந்த 2 தினங்களாக மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நாகர்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் 1 மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது. இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதுடன் நீர்நிலைகள் நிறைந்து காணப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.